ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 22 சஷ்டி விரதம். அதுவும் மாசி மதத்தில் வரக்கூடிய சஷ்டி. சஷ்டி என்றாலே முருகனின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஆனா இந்த நாள்ல அனைவரும் தெரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நாளை நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். வீட்டில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுமையாக தீர்ந்துவிடும். தீராத கடன்கள் கூட, இது வரைக்கும் இவ்வளவோ தீராத கடன் சுமைகள், உங்க கையில பணம் தங்காத ஒரு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். நிற்காமல் இருந்த தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நாளில் நின்றுவிடும். வேலை, திருமணம், வருமானம் இவையெல்லாம் அடுத்தடுத்து சரியாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நாளை மனிதர்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் முருக பழம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தங்க நேரமே இந்த ஒரு சஷ்டி நாள். எனவே இந்த சஷ்டி விரத நாளை நீங்க பயன்படுத்தி கொண்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் தெரியுமா? சஷ்டி விரதம் 7 தெய்வ பலங்களை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒன்று, செவ்வாய் பகவான். செவ்வாயின் கிரக சக்தியும் முருகனின் சக்தி, முருகனின் அக்னி சக்தி, இந்த இரண்டும் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரே நாளில் இந்த இரண்டும் உயர்வதனால் அன்று நீங்கள் செய்வது உங்களுடைய தலையெழுத்தில் நேரடியாக எழுதப்பட்டு விடக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதனால தான் பல நூற்றாண்டுகளாக சஷ்டியில் ஒரு தீபம் ஏற்றினாலும் போதும் அதிசயம் நடக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சஷ்டி நாளில் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். நாளை விரதம் இருந்து முருகனை வழிபடுவது எப்படி தெரியுமா? விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் உங்களுடைய மனதானது தெளிவாக மாறிவிடும். மனதிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்கள், அனைத்து விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்துவிடும். தடைப்பட்ட வேலைகள் நிச்சயமாக நகர ஆரம்பிக்கும். கடன் தடைகள் அனைத்தும் உடைந்துவிடும். ஆனால் இன்று நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு பரிகாரம் விரதத்தை விட 10 மடங்கு அதிக சக்தி கொண்ட ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன், நாளை இந்த ஒரு தண்ணீர் பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை நீங்க எளிதாகவே செய்யலாம். ஆனால் முருகப்பெருமானின் இந்த பொருட்களை உங்களுடன் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நிச்சயமாக ஏற்படும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வீட்டில் ஏன் எப்போதும் சுமைகள் வருகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்க எப்படியாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? இரண்டாவது, ஏன் வேலைகள்ல எந்த வேலைகள் செய்தாலும் அதுல தடைகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தோணி இருக்குமா? ஏன் பணவரவு குறைவாக இருக்கு? ஏன் பணம் தங்கம் அடிக்கி? ஏன் வீண் பிரச்சனைகள் வருது? ஏன் மன அழுத்தமானது ஏற்படுது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் கேட்டு கேட்டு நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடப்பது என்ன தெரியுமா? வீட்டில் ஆற்றல் குறைவாக இருப்பது, அது மட்டுமல்லாம நிகரில்லாத எதிர்ப்பு சக்திகள், இந்த இரண்டும் உங்களுடைய வீட்டில் இருப்பதனால தான் இப்படிப்பட்ட கேள்விகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முருகன் என்பது அக்னி. அவர் உடல் முழுவதும் தீ சக்தி மற்றும் நீர் சக்தி ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நாளை இந்த ஒரு நீர் பரிகாரத்தில் அவரது அக்னி அக்னி நீர் ஒளியானது சக்தி உங்களுடைய வீட்டிற்குள் சேரும் பொழுது உங்களுடைய வீடு மிகவும் அழகாக மாறிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுமையாக வெளியேறிவிடும். ஒரு நாள் மட்டும் செய்யும் இது போன்ற பரிகாரம் பல மாதங்கள் செய்த பரிகாரத்திற்கு சமமாக இருக்கும். இந்த முருகன் தண்ணீர் பரிகாரம் மிகவும் ஒரு ரகசியமாக கருதப்படும். நாளை இந்த ஒரு பரிகாரம் செய்யும் நேரத்தில் அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் தெளிக்கும் பொழுது முருகப்பெருமான் தான் அந்த வீட்டில் சுற்றி நடந்து செல்வதாக அகம நிகண்டு கந்த சஷ்டி காவியம் பல நூல்களிலும் குறிப்பிடப்பட்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு தண்ணீரை சஷ்டி விரதம் நாட்கள்ல நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். அதனால தான் இதை முருகனின் வீட்டு சுற்றுப்பார்வை பரிகாரம் என்றும் கூட அனைவரும் அழைக்கப்பட்டு வருகிறார்கள். நாளை தண்ணீரில் சேர்க்க வேண்டிய முருகனின் பொருட்கள்: 1 லிட்டர் சுத்தமான தண்ணீர். அந்த சுத்தமான தண்ணீர் குடிக்கிற நீராக இருந்தாலும் சரி, கங்கை நீராக இருந்தாலும் சரி, குளிர்ந்த நீராக இல்லாமல் மட்டும் இருக்க வேண்டும். கங்கை நீர், காவேரி நீர், ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நீரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 லிட்டர் இருந்தால் போதுமானது. இரண்டாவது, சிவப்பு நிற குங்குமம். ஒரு சிறு சிட்டிகை அளவுக்கு இருந்தாலும் போதும். இது முருகனின் செவ்வாய் சக்தியை அழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். மூன்றாவது, வெல்லம். ஒரே ஒரு சிறு துண்டு வெல்லம்.
இது கந்தனின் கருணையை குறிக்கக்கூடிய பொருள். 4வதாக ரத்தி செடி இலை. ரத்தி செடி இலைகள் 3 வேணும். இல்லையெனில் துளசி இலைகள். ஆனால் ரத்தி செடி இருந்தால் இந்த ஒரு செயலுக்கு மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இல்லை என்று கூற நம்பியிருக்க நபர்கள் துளசி செடிகளை 3 எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 5வதாக சிறிதளவுக்கு மஞ்சள். இது உங்களுடைய வாழ்க்கையில சுப சக்தியை வரவேற்பதற்காக பயன்படும். 6வதற்காக 6 மலர்கள். அது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 என்பது சஷ்டி திதியின் ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து வைத்துக்கொண்டு இதை நீங்கள் எப்படி செய்யுமா சேர்க்க வேண்டும். முதலாவதாக தண்ணீரை ஒரு பித்தளை அல்லது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் நிரப்பிக் கொள்ளுங்கள். 2வதாக சிவப்பு குங்குமத்தை 3 சொட்டு தண்ணீரில் விட்டுக் கொள்ளுங்கள். இது செவ்வாய் முருகன் இருவரின் ஒளியும் நேரடியாக கிடைப்பதற்கான ஒரு செயலாக இருக்கும். 3வதாக வெல்லத்தை ஒரே ஒரு துண்டு. இதனை தண்ணீருக்குள் போட்டு விடுங்கள். ஒரு துண்டு போடும் பொழுது இது தண்ணீருக்கு சாந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4வதாக இலைகளை சேர்க்கும் போது முருகா என் வீட்டை நீ தெய்வீகமாக்கு என்று உங்களுடைய மனத்திற்குள் கோரிக்கொண்டு இந்த ஒரு இலைகளையும் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். 5வதாக மஞ்சள் தூளை சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும். இது சுபத்துவத்தை உங்களுடைய வீட்டில் வைப்பதற்காக பயன்படும். 6வதாக மலர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தண்ணீரில் விடும் பொழுது ஓம் சரவணபவ என்ற 6 முறை நீங்கள் கொள்ள வேண்டும். இதனை தண்ணீருக்குள் விடும் பொழுது நீங்கள் 6 முறைகள் கூறுங்கள். இதை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்கள். பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் என்ன தெரியுமா? நாளை மாலை 6:15 இரவு 7:30. மாலை 6:15 இரவு 7:30. இது முருக சக்தி பூமியில இறங்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்தில் தண்ணீரை நம்ம தயார் செய்து உங்களுடைய வீட்டில் வாசல், வீட்டில் ஹாலு, படுக்கை அறை, உங்களுடைய கழிவறை, உங்களுடைய வீட்டின் மூலைகள் எல்லாவற்றிலும் சிறிதளவு நீங்க தெளிக்க வேண்டும். இது நீங்க எப்படி தெரியுமா தெளிக்க வேண்டும்? சிறிய ஒரு கோப்பை ஒன்றை எடுத்துக்கொண்டு வீட்டின் மணி நேர திசையில் நீங்க சுற்றி ஓம் சரவணபவ முருகா என் வீட்டில் நுழையவும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இந்த ஒரு நீரை உங்களுடைய வீடு முழுவதும் நீங்க தெளிக்கலாம். தண்ணீர் உங்களுடைய வீட்டில் விழுந்து நேரத்தில் அதே அச்சமயம் நீங்க சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் முருகனின் அருள் ஒளியாக மாறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? வீட்டில் அமைதியானது ஏற்படும். தகராறுகள் அனைத்தும் நின்றுவிடும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மனநிலையானது கிடைக்கும். உடல் நலம் அனைத்தும் மேம்படும். எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும். பொசசிவ் எனர்ஜியானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடன் தடையானது உடைந்து புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாகும். வேலை தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். திருமணத்தை தடுக்கக்கூடிய சக்தியானது உங்களுக்குள்ள விலகும். வீட்டின் வாஸ்துவானது சரியாக மாறிவிடும். உங்களுடைய தலையெழுத்து முழுமையாக மாறும். நாளைய நாளில் இந்த சக்தி பற்றிய ஆன்மீக நூல்கள்ல கூறப்படுவது ஒரு நாளில் 7 வாழ்க்கை நன்மையானது ஏற்படும் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவே நாளைய நாள்ல நீங்க தவறாம உங்களுடைய வீட்டில் இதனை மட்டும் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நீங்கள் இந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை செய்யும் பொழுது அது ஒரு பரிகாரமாக இருக்காது. உங்களுடைய வீட்டில் முருகன் நேரடியாக ஒரு வருகையாக மாறும். எனவே இந்த ஒரு பரிகாரம் நீங்க எவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய மனதில், உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய ஒளி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாசி சஷ்டி நாளானது இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.